டம் டம் டும் டும் டம் டம் டும் டும் டம் டம் டும் டும் டம் டம் டும் டும். ஆண்டவன் வாக்குத்தான் ஏன் வாக்கு. மகாராஜா வாழ்க. வணக்கம் பாபா. சொல்லுங்க பாபா, நீங்க இங்க வந்ததுக்கு காரணம் என்ன? மகாராஜா, நான் ஆழ்ந்த தியானத்துல இருக்கும்போது என்னோட ஞான திருஷ்டியால இந்த அரசவையில ஏதோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கிறதா தெரிஞ்சது. அதுதான் அந்த காரணத்துக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். அப்படியா? அப்படின்னா இங்க என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு பாபா? மகாராஜா, நான் முற்றிலும் துறந்தவன். நேத்து நான் ஆண்டவனை கும்பிட்டுக்கிட்டே அந்த ஆலமரத்துக்கிட்ட போனேன். அந்த ஆலமரத்துக்கிட்ட தான் என்னோட பக்தர்களோட வேண்டுதல் எல்லாம் நிறைவேறுது. அடடா, சுத்தி வளைச்சு பேசாதீங்க. சொல்ல வரத சுருக்கமா சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா மகாராஜா, நடந்தது என்னன்னா, நேத்து ராத்திரி எனக்கு ரொம்ப பசியா இருந்தது. நான் உங்களை நேரடியா விஷயத்துக்கு வர சொன்னேன். அந்த பழத்தை சாப்பிட்டுட்டேன் மகாராஜா. பழம் சாப்பிட்டீங்களா? என்ன பழம்? யாரோட பழம்? என்ன சொல்றீங்க பாபா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் தெளிவா புரியுற மாதிரி சொல்லுங்க. டம் டம் டும் டும். ஆண்டவன் வாக்கு தான் ஏன் வாக்கு. விவரமா சொல்லவா, சுருக்கமா சொல்லவா? நடுநிலையா சொல்லுங்க. நடந்தது என்னன்னா மகாராஜா, நேத்து ராத்திரி எனக்கு ரொம்ப பசிச்சுது. அதனால அந்த மரத்துக்கிட்ட போனேன். அது இருட்டு நேரங்கிறதுனால பசி அடக்க முடியாம வருணமாலாக்காக வச்சிருந்த பப்பாளி பழத்தை நான் எடுத்து சாப்பிட்டுட்டேன். போதுமா? போதும் போதும். மகாராஜா, இப்ப என்ன நிரூபணம் ஆகுதுன்னா, இந்த பையன் நான் வச்ச பப்பாளி பழத்துல இருந்து உருவாகல. நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் ஆலமரத்துக்கு அடியில இருந்ததா உருவானங்கிற விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்கப்பா. இன்னொரு தடவை அப்பா சுப்பான்னு அவ்வளவுதான். இவர் சொன்னது கேட்கல. இவர் அந்த பப்பாளி பழத்தை சாப்பிட்டாராம். அதனால நான் வச்ச பப்பாளி பழத்துல இருந்து நீ உருவாகல. மகாராஜா, நான் கொடுத்த பழத்துக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதனால எந்த பலனும் கிடைக்காது. பாபா, அப்படின்னா இந்த அதிசயம் எந்த பழத்துல இருந்து வந்துச்சு அதை சொல்லுங்க. நான் சொல்றேன் மகாராஜா, நானே சொல்றேன். இந்த குட்டி அதிசயம் பப்பாளி பழத்துல இருந்து உருவாகல, அன்னாசி பழத்துல இருந்து உருவாயிருக்கு. அது சரி. இப்பெல்லாம் அன்னாசி பழத்துல இருந்து கூட குழந்தைங்க உருவாகுதா? ஆமா மகாராஜா. ஆனா இந்த அன்னாசி பழம் சாதாரண அன்னாசி பழம் இல்ல, ரொம்ப விசேஷமான அன்னாசி பழம். என்ன பண்டிதர் ராமகிருஷ்ணா? ராமா, இந்த பையன் உன்னோட பையனா என்ன? பயப்படு. குருதேவா, என்ன என்னடமா உளறீங்க? பழத்தால ஒருத்தருக்கு புத்திர பாக்கியம் கிடைச்சிருமா என்ன? கிடைக்கும் 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 மகாராஜா. இவன் தான் அதுக்கு உதாரணம். இருக்கலாம், ஆனா அன்னாசி பழத்தால வந்திருக்க மாட்டான். வாய்ப்பே இல்ல அரசே. பண்டிதனே ராமகிருஷ்ணா, மகாராஜா, உன்னோட பதட்டத்தை பார்த்தா எனக்கு என்னவோ அந்த ஆலமரத்துக்கு அடியில அன்னாசி பழத்தை வச்சது நீதான்னு தோணுது. பண்டிதனே ராமகிருஷ்ணா, ஏதோ சொல்ல முயற்சி பண்ற போல இருக்கு. மகாராஜா, சந்தோஷத்துல அவன் வாயில இருந்து வார்த்தையே வரமாட்டேங்குது. நான் உங்ககிட்ட சொல்றேன், இப்ப நீங்க சொன்னது 100% உண்மை. எந்த அன்னாசி பழத்தால இந்த பையன் உருவானானோ அந்த அன்னாசி பழத்தை பண்டிதர் ராமகிருஷ்ணா ஆலமரத்துக்கு அடியில வச்சுட்டு வந்தான். நேத்து ராத்திரி நேரடியா நானே என் கண்ணால அந்த அன்னாசி பழத்தை பண்டிதன் ராமகிருஷ்ணா அங்க வைக்கிறத நான் பார்த்தேன். பண்டிதனே ராமகிருஷ்ணா, ஆமா மகாராஜா. அம்மாவும் சாரதாவும் வற்புறுத்தினதுனால வேற வழியே இல்லாம அந்த மரத்துக்கு கீழே வச்சுட்டு வந்தேன். மகாராஜா, இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இவன் குட்டி ஆச்சாரியா கிடையாது. பண்டித ராமகிருஷ்ண வச்சுட்டு வந்த அன்னாசி பழத்துல இருந்து உருவான அவன் பையன் குட்டி ராம. அப்பா, என்ன ஏத்துக்கோங்கப்பா, ஏத்துக்கோங்க. கிட்ட வராத. என்னடா விளையாட்டுது மகாராஜா? இது உண்மையா இருக்காது. ஏன் நீ அந்த ஆலமரத்துக்கு அடியில கங்கு பாபா கொடுத்த அன்னாசி பழத்தை வச்சையா இல்ல வைக்கலன்னு சொல்ல போறியா? வச்சேன், ஆனா இவன் பாபா, நீங்க கொடுக்கிற பழத்தால புத்திர பாக்கியம் கிடைக்குமா இல்ல கிடைக்காதா? கண்டிப்பா கிடைக்கும். என்கிட்ட நிறைய சாட்சிகள் இருக்கு. நான் யாருக்கெல்லாம் பழம் கொடுத்து அவங்க தாய் தந்தை ஆனாங்களோ அவங்களே கூப்பிட்டு விசாரிங்க. இதுல இருந்து ஒரு விஷயம் உறுதி ஆயிடுச்சு. இந்த பையன் பண்டிதர் ராமகிருஷ்ணனோட பையன் தான். பண்டிதர் ராமகிருஷ்ணன் இவனை தன்னோட பையனா ஏத்துக்கிட்டு ஒரு தந்தையோட கடமையையும் இந்த உலகத்துல இருக்கிற மத்த எல்லா கடமைகளையும்
ஒழுங்கா கடைபிடிச்சாகணும். மகாராஜா நீங்களே ஏதாவது சொல்லுங்க. பழத்துல இருந்து ஒருத்தருக்கு எப்படி புத்திர பாக்கியம் கிடைக்க முடியும்? இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு பண்டிதனே ராமகிருஷ்ணா? நீயே தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன. நீ அந்த அன்னாசி பழத்தை ஆலமரத்துக்கு அடியில வச்சிருக்க. அதுல இருந்து இந்த பாலகன் உருவாயிருக்கான். இனி இவனுடைய வளர்ப்பும் பராமரிப்பும் உன்னோட கடமை தான் பண்டிதனே ராமகிருஷ்ணா. இந்த குட்டி ராமாவை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இவனுக்கு ஒரு நல்ல தகப்பனா நீ இருந்து அவனுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுத்து அவனுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும். இது என்னுடைய ஆசை மட்டும் இல்ல, என்னுடைய உத்தரவும் கூட. ஐயோ இல்ல மகாராஜா. இது- அடே அப்பா என்னை ஏத்துக்கோங்கப்பா. ராமா நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு தெரியும் பட்டு. என்ன? நான் செத்த. அப்பா ஒருவேளை ராமா அந்த ஆலமரத்துக்கு அடியில பழத்தை வச்சுட்டு வந்திருந்தானா, இந்நேரம் இந்த தொட்டில்ல ஒரு குழந்தை அழகா கை கால் ஆட்டிக்கிட்டு சந்தோஷமா விளையாடிட்டு இருந்திருக்கோம். வாடா இந்தாமா. நீ கொண்டு வந்த தொட்டில விளையாட வந்த குழந்தை புடிச்சுக்கோ. அடே விடுறா கைய. கிராதகா. இது யாருங்க? என்னது? இவனும் உனக்கு அடையாளம் தெரியலையா சாரதா? உன்னாலதான் இவன் இங்க வந்திருக்கான் சாரதா. அந்த ஆலமரத்துக்கு கீழே அன்னாசி பழத்தை கொண்டு போய் வச்சிருங்கன்னு சொன்னல. இவன் அதுல இருந்து உருவான உன்னோட புத்திரன் உன் மாமியாருக்கு பேரன் குட்டி ராமா. உன்னோட அந்த சாமியார் பேர் என்னடா பேரு? கங்கு ககா. கங்கு ககை. ஜெய் சு. பழத்தை கொடுத்தாரே, அவரோட ஆசீர்வாதத்தால கிடைச்ச பலன் இவன். சாரதா உன்னோட புத்திரன் இவன் குட்டி ராமா. குட்டி ஆனா இவன் குட்டியா தெரியலையே, பெரியவனா இருக்கான். அது மட்டும் இல்லாம என்னை விட வயசுல பெரியவனா தெரியலாம்ப்பா. ஆமால. ஆனா என்ன பண்ண முடியும் குண்டப்பா? கிடைச்சது இவன் தானே, அனுபவிச்சாகணும். குழந்தைனாவே குட்டியா சுட்டியா இத்தனோண்டா தானே இருக்கணும். ஆனா இவன் இவ்ளோ பெரியவனா இருக்கானே. ஆமா அது எனக்கும் தெரியும். ஒண்ணு பண்ணட்டுமா? இவனை கொண்டு போய் எங்க தொலைச்சிட்டு வந்துடுறேன். ஹா. வாடா அடே ஏன்டா இருக்கிற? டேய் டேய் வாடா. அம்மா அம்மா அடே. வாடா. உயிரை வாங்குறாடே. மகனே, இங்க பாருங்க, கிடைச்ச வரத்தை நம்ம திருப்பி கொடுக்க கூடாது. போகாதீங்க. குட்டி, நீ பெரியவனா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா நீ ஆலமரத்துல உருவான ஒரு குழந்தை. அதனால சந்தேகமே இல்ல, நீ என்னோட பேரன் தான். அப்புறம் சாரதாவோட மகனும் தான். நீங்க சொல்றது உண்மைதான் பாட்டிமா. அம்மா, ஏ ஆ, ஆ. கடவுளே, நான் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல குடும்பம் கிடைச்சிருக்கு. எடுத்துக்கோ. நீயே எடுத்துக்கமா, உன் பையன் தானே. அட, நீங்களும் எடுத்துக்கோங்க. இவன் உங்களுக்கும் மகன் தானே. அப்படிங்களா? இப்பதானே கொண்டு போய் தொலைச்சிட்டு வர சொன்னேன். ஆனா இப்ப போக சொல்லல. இது யாரு? நான் உங்களோட சித்தப்பா, லாமாவோட தம்பி குண்டப்பா. உன் கையில இருக்கிறது என்னப்பா? இது கொத்துமணி. இத நான் உனக்கு கொடுக்க மாட்டேனே. கொடுங்க, அத கொடுங்க, நான் விளையாடணும். கொடுங்க அப்பா, வாங்கி கொடுங்கப்பா. சித்தப்பா, சித்தப்பா கொடுங்க, சித்தப்பா கொடுங்க. சித்தப்பான்னு சொல்லி கூப்பிட்டேல, குளுத்துதான் ஆகணும். இந்தா மகனே. என்னது மகனா? என் மகன். அது யாருக்கு? அது உனக்காக தான். போ பாருமா. என்ன இது? என்னால இதுல உட்கார கூட முடியல. அடே தடியா இறங்குடா. தொட்டில் உடைஞ்சு போயிடும். இறங்குடா கீழே இறங்கு. பாட்டிம்மா, அப்பாவை பாருங்களேன், என்ன விளையாடவே விட மாட்டாரு. இந்தாங்க மகாராஜா. இது என்ன?
இது மாதுளம் பழம் மாதிரி தெரியுதே. மகாராஜா இது மாதுளை பழமே தான். மாதுளம் பழமா? இன்னைக்கு என்ன வெறும் பழம் மட்டும் கொண்டு வந்திருக்க? விசேஷமா எனக்காக எதுவும் சமைக்கலையா? மகாராஜா இது சாப்பிடறதுக்காக இல்ல, இத ஆலமரத்துக்கு அடியில வைக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். எந்த மரத்துக்கு அடியில வைக்க சொல்ற? மரத்துக்கு கீழே பழத்தை வச்சா குழந்தை பிறக்குமே, அந்த மரமா? ஆமா மகாராஜா. ஆனா மகாராணி திருமலாம்பா, நீ மாதுளை பழத்தை எதுக்கு கொண்டு வந்திருக்க? ஏன்னா எனக்கு நிறைய குழந்தைங்க வேணும். இருந்தாலும் திருமலாம்பா, மாதுளை பழத்துக்கு குழந்தைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, ரொம்ப நெருக்கமான சம்பந்தம் இருக்கு. அதாவது பண்டிதர் ராமகிருஷ்ணா ஆலமரத்துக்கு அடியில அன்னாசி பழம் வச்சாரு, அதால அவருக்கு ஒரு மகன் கிடைச்சிருக்கான். அதுவே மாதுளை பழத்துல நிறைய விதைகள் இருக்கும்ல, யோசிங்க. அதால எனக்கு நிறைய குழந்தைக்கு பிறக்க போகுது இல்லையா மகாராஜா? ஆனா மகாராணி திருமலாம்பா, நீ எதுக்கு நிறைய குழந்தைங்க வேணும்னு ஆசைப்படுற? அதால 2 லாபம் இருக்கு. அப்படி நடந்தா என்னோட பேரு சரித்திரத்திலேயே பெரிய இடம் பிடிக்கும். அப்புறம் இன்னொரு லாபம் என்னன்னா, நான் தான் சுவையான சமையல் செய்யறவளாச்சே, அத ருசி பாக்குறதுக்காகவாவது எனக்கு நிறைய பசங்க தேவைப்பட மாட்டாங்களா? தேவைப்படுவாங்க, கண்டிப்பா தேவைப்படுவாங்க. மகாராணி சின்னாதேவி, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்காகவும் சீதா பழத்தை கொண்டு வர சொல்லிருக்கேன். நீங்க அத மகாராஜா கையில கொடுத்து அத கொண்டு போய் ஆலமரத்து கடையில வைக்க சொல்லுங்க. உங்களுக்கும் எக்கச்சக்கமான குழந்தைங்க பிறக்கும். சீதாப்பழம் எதுக்கு? நானும் மாதுளை பழத்தையே வச்சுட்டு வர சொல்றேன். இல்ல இல்ல இல்ல, அப்படி செஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன பிரச்சனை ஆகும்? உங்க குழந்தைங்களும் என் குழந்தைங்களும் தனித்தனியா தெரியணும். இல்லனா எப்படி கண்டுபிடிக்கிறது உங்க குழந்தைங்க யாரு, என் குழந்தைங்க யாருன்னு? ரொம்ப நன்றி மகாராணி திருமலாம்பா, நீ என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்க. உண்மையிலேயே நீ மிக பெரிய புத்திசாலி. எங்க அம்மாவும் இதேதான் சொல்லுவாங்க. அப்புறம் இந்த உலகத்திலேயே நான் தான் தாராள மனசு படைச்சவன் சொல்லுவாங்க. அற்புதம், உங்க அம்மா சொல்றது உண்மைதான். மகாராஜா, இப்பதான் ஞாபகம் வருது, நீங்க இந்த மாதுளைய ஆலமரத்து கடையில வச்சுட்டு வரணும்ல. அம்மான்னு சொன்னதும் மாதுளம் பழம் எப்படி ஞாபகம் வந்துச்சு? மகாராஜா, நீங்க மாதுளைய கொண்டு போய் ஆலமரத்து கடையில வைக்க போறீங்கல்ல, அப்புறம் நான் கண்டிப்பா அம்மா ஆயிடுவேன். மகாராஜா, உங்களுக்கும் அது உண்மைன்னு தோணுதா? ஒரு அன்னாசி பழத்தை மரத்துக்கடியில வச்சதுனால பண்டித ராமகிருஷ்ணாவுக்கு புத்திர பாக்கியம் கிடைச்சிருக்குமா? மகாராணி சின்னாதேவி, அந்த மாதிரி நடக்குமா என்ன? அதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க அந்த பையனோட வளர்ப்புக்கான கடமைய பண்டித ராமகிருஷ்ணா கிட்ட ஏன் ஒப்படைச்சீங்க? என்னோட சந்தோஷத்துக்காக. எப்பெல்லாம் பண்டிதன் ராமகிருஷ்ணன் ஏதாவது விசித்திரமான பிரச்சனையில மாட்டிக்கிறானோ அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை அவன் கண்டுபிடிப்பான் பாரு, அது எனக்கு இன்னும் அதிக சந்தோஷத்தை கொடுக்கும். என்னோட மகன் எங்கே? மகனே, நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அம்மா என்ன மன்னிச்சிருங்க, ஏதோ தெரியாம என் பையன் விளையாடிக்கிட்டே உங்க வீட்டுக்கு வந்துட்டான் போல இருக்கு. வா கண்ணா போல. இல்ல இல்ல, இவன் உங்க மகன் கிடையாது. என்ன நீ என்ன சொல்றமா சாரதா? நீ ஏதோ தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இவன் ஆலமரத்துக்கு அடியில இருந்து உருவான என்னுடைய மகன் குட்டி ஆச்சாரியார். இல்ல இல்ல குருமாதா, இவன் கங்கு பாபாவோட ஆசீர்வாதத்தால ஆலமரத்துக்கு அடியில இருந்து அன்னாசி பழத்துல இருந்து வந்த குட்டி ராமா. அன்னாசி பழம் இல்ல, பப்பாளி பழம். அன்னாசி பழம். நீயே பாரு, பாக்குறதுக்கு பப்பாளி மாதிரி உருண்டையா இருக்கா. இல்ல, அன்னாசி பழம் மாதிரி நீளமா இருக்கான். ஆனா இது எப்படி சாத்தியமாகும்? நானே சுயமா என் சுவாமி கிட்ட ஆலமரத்துக்கு அடியில இந்த பப்பாளி பழத்தை வச்சுட்டு வர சொன்னனே. ஆனா குருமாதா, குருதேவர் இதுவரைக்கும் ஏதாவது ஒரு வேலையை உருப்படியா செஞ்சு முடிச்சிருக்காரா என்ன? நீங்க என் சுவாமிய பத்தி அப்படி எல்லாம் பேசக்கூடாது. சொல்ல போனா உன்னுடைய கணவர் ராமா இதுவரைக்கும் உருப்படியா ஏதாவது பண்ணிருக்காரா? எப்பவும் போல ஜிலேபி மாதிரி சுத்தி சுத்தி இருக்கட்டும் இருக்கட்டும், ஆனா ஜிலேபிய சாப்பிடுறதுக்கு எவ்வளவு ருசியா இருக்கும்ல. என்னம்மா? அம்மா, எனக்கு இப்ப ஜிலேபி வேணுமா? சரி மகனே, கண்டிப்பா சாப்பிடலாம். இப்பவே நம்ம வீட்டுக்கு போய் ஜிலேபி சுட்டு உனக்கு சாப்பிட தரேன். வா. மன்னிச்சிருங்க குருமாதா, இவன் என்னதான் அம்மான்னு கூப்பிட்டான். இல்ல இல்ல சாரதா, அவன் என்னதான் அம்மான்னு கூப்பிட்டான். வா கண்ணா, நம்ம வீட்டுக்கு போலாம். குட்டி ராமா இங்கதான் இருப்பான். குட்டி ஆச்சாரியார், குட்டி ராமா, குட்டி ஆச்சாரியார், குட்டி ராமா, குட்டி ஆச்சாரியார், குட்டி ராமா, குட்டி ஆச்சாரியார், குட்டி ராமா, குட்டி ஆச்சாரியார், இல்ல குட்டி ராமா, குட்டி ஆச்சாரியார், குட்டி ராமா தான். முதல்ல அவன் கைய விழுங்க. நீங்க இழுக்கிறத பார்த்தா அவன் கை போயிடும்.